ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோ ஆப்பில் வந்து ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் இதில் டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி தான் ஹோம் பேஜில் இருப்பீங்க. நீங்கள் டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும், நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதோ ஃபண்டமெண்டல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு, இல்லை உங்கள் மென்டார் யாராவது இந்த ஃபண்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ மேலே சர்ச் பண்ணியே எடுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இவங்களே புதுசாக வந்த ஃபண்ட்ஸு இல்லாட்டி ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு இவங்களே ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 3 இயர் ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி இப்படி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா சன் லைஃப் பிஎஸ்சி எக்விட்டி ஃபண்ட் இருக்குது சரிங்களா, அதில் வந்து நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த ஃபண்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க, இல்லை மேலே சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃபண்டே எடுத்துக்கிறேன், ஆதித்ய பிர்லாவோடது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டைமா இல்லை எஸ்ஐபியா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஒன் டைம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லார்ஜ் சம் அமௌண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு 2 லேக் 3 லேக் ஒரே டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் கொடுத்துக்கலாம். இல்லை என்னால் மந்த்லி தான் பே பண்ண முடியும், ஒரு 2000 ஒரு 5000 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டேட் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, அதாவது எஸ்ஐபி இன்ஸ்டால்மெண்ட் டேட். ஸோ எந்த டேட்டில் வந்து நீங்கள் பணம் கட்டுறீங்க அப்படிங்கிறது. ஸோ 7ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னா நீங்கள் 8ஆம் தேதி எடுத்துக்கலாம். இல்லை மந்த்லி வந்து 1ஆம் தேதி நான் கட்ட போகிறேன் அப்படின்னா 1ஆம் தேதி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸிமம் எல்லோரும் 7ஆம் தேதி 8ஆம் தேதி சம்பளம் வாங்குவோம். ஸோ அதிலேருந்து ஒரு நாளுக்கு தள்ளி கூட வச்சுக்கலாம். ஸோ 8ஆம் தேதி கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் இந்த டேட் அப்போ நீங்கள் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து கட்டணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு மேலே நீங்கள் என்ன அமௌண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மந்த்லி எவ்வளோ பே பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட் அடிச்சுக்கிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு 2000 ரூபா கொடுக்குறேன். ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஒரு ஓடிபி வரும் உங்கள் மொபைலுக்கு, அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் வரும். அதாவது பேமெண்ட் வந்து இப்போ நீங்கள் 2000 ரூபா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த 2000 ரூபா நீங்கள் இப்போ பே பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இப்போ உடனே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் அவங்களே எடுத்துக்குவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட்டப் பண்ணணும். ஸோ செட்டப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துடும், பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்தோடனே நீங்கள் ஆட்டோ பேமெண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி வந்து டேட் 8 ஆயிடுச்சு, நீங்கள் எஸ்ஐபி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அது மூலிமா அந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணி நீங்கள் எஸ்ஐபியை கன்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.